வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். ஏன்னா எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும், பொதுவான பலன்களாக சொல்லுங்கள். இந்த சிம்ம ராசி நேரர்கள் கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உண்டு. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாகவே அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டமத்தில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு மைனஸ் தான் நிறையா போயின்ட்டுருக்கு. டென்ஷன், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கே ஏகப்பட்ட டென்ஷன், குழப்பம். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு லாபஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சூரிய பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வரார். ஏற்கனவே ஒரு விரயத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கு, சூப்பரான கிரகம் உட்காந்துட்டு இவங்களுக்கு இடமாற்றம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ சூரியனும் சேரும்போது என்ன ஆகும், இவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். பொதுவாக பண்ணணும் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு போகலாமான்னு தோணும். இது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஜீவிதத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு இடமாற்றத்தை பார்ப்போமே. ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு உத்தியோகம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனைகள் குறையுமே. ஏன்னா அயனம் மாறுது, இடமாற்றம். அப்போ அந்த இடமாற்றம் நல்லபடியாக அமையுமே, பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூரியன் விரயராசிக்கு வந்தோடனே. அதேமாரி இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் அவங்களுக்கு சாதாரணமாக ஆடி மாதம் வீடு மாற்ற மாட்டாங்க, ஆடி அமாவாசைக்கு அப்புறம் தான் மாற்றுவாங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் சொல்லிட்டேன். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு டென்ஷனாக இருந்தாலும் கூட சில பேர் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்துல குரு வரலையா. இப்போ ஒரு 30 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக 2 தடவை வந்திருப்பார் குரு. அப்போ ஏன் மாற்றத்தை கொடுக்கல, ஒரு இடமாற்றம் கொடுத்துலாம் வேலையை விட்டு போயிருக்கலாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தசாபுக்தி
பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும், சூப்பராக தூக்கி விட்டுருக்கோம். என்ன அப்போ இந்த இடமாற்றம் அமைங்கிடும். அது மாதிரி தான் இங்கே என்னென்னா, குருவோட அந்த பவர் கொஞ்சம் குறையும், சூரியனோட பவர் அதிகமாகும். இவங்களுக்கு ராசிநாதனே அவர் தான். ஸோ நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். அதேமாரி உத்தியோக மாற்றமும் கொடுப்பார். நல்ல அதாவது ப்ரொமோஷனும் கிடைக்கும். பரவாயில்ல, அஷ்டம சனிலையும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் விரயத்துக்கு வரார். அப்போ கண்டிப்பாக ஒரு இதெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இந்த சூரியன் வரார். அப்போ நல்ல ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க கடுமையாக உழைப்பாளிகள், கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசி, ஆமா உண்மைதான். என்ன ஜென்ம ராசியில கேது உட்காந்துட்டு இருக்கார், அதான் குழப்பத்துக்கு காரணம். ஆனா கூடவே சுக்கிரன் இருக்கார். இப்ப அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு சந்தோஷத்தை எடுத்துட்டு வராங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு இது. 7ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் சம்பந்தமா ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் சம்பந்தமா அப்போ இவங்க என்ன கவனிக்கணும்? பிரச்சனைகளை குறைக்கணும். அந்த பிரச்சனை எப்படி வந்ததுங்கிறத யோசிக்கணும். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர், குடும்பம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவான வேர்டு சார் உங்ககிட்ட, உண்மையிலே சொல்கிறேன். நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. தேங்க்ஸ். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட உங்களுக்கு அப்படியே நல்லா இருக்கும். அது இது கேட்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதில் ஒரு விதமாக சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ நான் அடுத்த கேள்வி என்னென்னா, சிம்மராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக போகிறார் 10 நாளில். அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அஷ்டம சனியோட தாக்கம் கம்மியாகுமா இந்த டைமில்? முதற்கண் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. எதுக்கு? நீங்கள் ரொம்ப அழகாக எனக்கு சொன்னீங்க, நல்லா சொல்கிறீங்க. இப்போ இந்த சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையுங்க. ஏன்னா வக்ரம் அப்படின்னாலே அவர் ஓரளவுக்கு இந்த ஏற்கனவே ஸ்லோ, உங்களுக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுவார். பின்னாடி கஷ்டம் கம்மியாகும். ஆமாம், கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும். ஆனால் இவங்க இந்த காலகட்டத்தில் எப்போவுமே இவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா இவங்களோட வாய் தான். அதனால தான் பிரச்சனையே. அதான் சைலண்ட் மோடில் இருக்கணும், அவ்வளோதான். யோசிக்கணும், என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கணுமே தவிர இவங்களோட கருத்துக்களை திணிக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், தப்பாக தெரியும். அஷ்டம சனியில் அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது கூட தப்பாக இருக்கும். அப்போ பிரச்சனை தான். ஸோ இவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் அஷ்டம சனியோட தாக்கம் குறையும் இந்த வக்ரகதியில். ஆனாலும் குரு, சூரியன் எல்லாருமே இதில் தான் இருக்காங்க, விரயராசி. ஆனால் என்ன, செவ்வாய் ஒரு 10ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு ஒரு பரபரப்பாக இருந்தால் கூட ஓரளவுக்கு சிறப்புகள் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சனியோட பார்வையை வாங்கினா கூட இந்த இவங்க உழைக்கக்கூடியவர்கள்ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். அவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே சமயம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த கேள்வி அது. ஏன்னா 12ஆம் இடம் விரயத்தை கூட கொடுக்கும். இதுவும் விரயம்தான், ஆனால் விரயமாகக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம என்ன போடுறோமோ அது நமக்கு ப்ளஸில் வரணும். அதான் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே. ஆனால் இங்கே விரயமாகும். விரயமாகுங்கும்போது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பெரிய அளவில் விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சிம்மராசினியர்கள் என்னதான் இருந்தாலும் தொழில் வியாபார ரீதியாக கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப விசேஷம். அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கப்படாது. ஏற்கனவே அது மாதிரி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, 6ஆம் இடத்தை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்கறது கடன் சுமை குறையுமா? ஏற்கனவே அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிட்டீங்க, நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை முன்னாடியே பதிலே சொல்லிட்டீங்க. ஒன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒன்று கடன் வாங்கி போடணும், இல்லைன்னாக்கா இருக்கிறத போடணும். இது மாதிரி ஏதாவது பண்ணால் ஒரு நல்லது நடக்குமா? இவங்களுக்கு கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம்தான். குரு பார்க்குறது சூரியனும் பார்க்குறதுனாலும் குரு பார்வை ரொம்ப விசேஷம். அப்போ இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு செலவை கொடுப்பார். எப்படின்னா நிறைய பேருக்கு குட்டி குட்டி கடனாக நிறையா இருக்குது. சின்ன கடன் என்ன, அதில் தான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அதான் மாதம் 2000 ரூபாய் 4000 ரூபாய், இது யார் இந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது, அது எப்படி கட்டுறது அப்படிங்கிற அந்த குழப்பம் தான் இவங்களுக்கு. ஏன்னா ஒரு 4ஆம் தேதி ஒன்று வரும், 8ஆம் தேதி ஒன்று வரும், இப்படி வந்தால்
இவங்களுக்கு எப்படி அதை கரெக்ட் பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய கடன் தொகை கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அதை தூக்கி இதிலெல்லாம் அடைச்சிடணும். அடைச்சிட்டாங்கன்னா ஒரே கடனாக போகும். கவலையே இல்லாமல் நிதானமாக உழைச்சாங்கன்னா அந்த கடன் அடைச்சிடலாம். ஓகே. ஸோ கடன் சுமை குறையும். ஓகே. இப்போ அஷ்டம சனியில் இப்போ சனி வக்கரமாக போகிறார். ஒன்று, அவர் தான் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கிறவரே. ஏன்னா 7ஆம் அதிபதி, அவர் ராசிக்கு 7 கூடிய கிரகம். திருமண வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல் இருக்குது, அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஸ்டேஜிலலாம் இருக்கிறாங்க. இல்லை எதுக்குடா திருமணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த வக்கரமாகிறார் இல்லையா, ஓரளவுக்கு அந்த புரிதல் இருக்குமா திருமண உறவுகள் ரீதியாக? ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா பேசி பேசி பேசிய பிரிவுகளை சந்திக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை. நம்ம நெகட்டிவாக சொல்ல தேவையில்ல. கரெக்ட். ஆனால் இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குனாலும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இது எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு கலத்திராதிபதி சனீஸ்வர பகவான் கும்பத்துக்கு அதிபதி. ஆமாம். இவங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனால் இந்த பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் எப்போவுமே இவங்க. ஏன்னா இங்கே தான்கிற ஒரு ஈகோ வரும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ அதை மட்டும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா குடும்பம் சீராக இருக்கும், பிரச்சனையே இல்லை. அதேமாரி திருமணமானவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட சுபவிரயத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ சனி பகவான் வேற வக்ரகதி அடைய போகிறது. ஸோ சனியோட பவர் கொஞ்சம் குறைய போகிறது. அப்போ இந்த 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரமாக தான் இது பண்ண போகிறார். அப்போ ஓரளவுக்கு இவங்களுக்கு இந்த திருமண பாக்கியம் கிடைக்கும். இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, முன்னாடியெல்லாம் திருமணம் அப்படிங்கும்போது 2 பேர் சேர்ந்தது, கரெக்டாக? இப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது ஆப்போசிட் பார்ட்டிக்கு குருபலம் வந்துன்னா முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ குருபலம் அவங்களுக்கு இருக்குது, அதை வச்சு முடிஞ்சிடும். ஸோ இவங்க முயற்சி எடுக்கலாம், தாராளமாக முயற்சி எடுத்து அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த குருபலம் இருந்ததுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இவங்க திருமண பந்தத்தில் கொஞ்சம் 1-2 வரன் தட்டி போகும், 1-2 வரன் சேராமல் போகும், 1-2 வரன் ஏதாவது கட்டங்கள் மாறி இருக்கும், ஏதாவது வேறு மாதிரி இருக்கும், சரியாக வராது. ஆனாலும் இவங்க முயற்சி எடுக்கணும். ஓகே. சிம்மராசி சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ வந்து சிம்மராசிக்கு பரிகாரம். சிம்மராசிக்கு பரிகாரம் சிவபெருமான் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயில். ஆமாம், சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதேமாரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அவங்கவுங்க கரெக்டாக அவங்கவுங்க இதுக்கு ஏற்றபடி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதனே அவர் தான். ஸோ தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆத்ம பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவங்கவுங்க 2 தடவை அவங்களே சுற்றிக்கிறது. ஏன்னா சூரியனை போய் சுற்றிட்டு வர முடியாது, நம்ம இன்னும் ராக்கெட்டும் விடலை, என்ன விட்டால் கூட பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம். கிட்டலாம் போக முடியாது, கிட்ட போக முடியாது. ஆனாலும் அதனால போயிட்டு வர்றது நல்லது. இங்கே இருக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில், அனல். அதான் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே போனால் வேற மாதிரி ஆகிடும். அதனால சரி, இப்போ என்னன்னா, இப்போ அந்த சூரிய வழிபாடு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நான் போன வீடியோவில் கூட பேசியிருக்கிறேன். ஒரு சில பேர் 8 மணி 9 மணிக்கெல்லாம் சூரியனை மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் விளக்கமா சொல்லுங்களேன். நிறைய இருக்குது, அது நிறைய பேருக்கு ஒன்றும் போய் சேரல. சூரிய வழிபாடுனா எப்படி அப்படின்னு? சூரிய வழிபாடு அதான் ஆத்ம பிரதட்சணம். நம்மளே சுற்றிக்கிறது, 2 தடவை சுற்றிக்கிறது. இது காலையில் 6லேருந்து 7 பண்ணுறது உச்சிதம். அதுதான் கரெக்டான ஒரு டைம். 5:30லேருந்து எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் 5:30க்கெலாம் எழுந்துருவாங்க, எழுந்து குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குளிச்சுட்டு வந்து இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூரிய வழிபாடு அதான் கரெக்டு. ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 நிமிஷம் ஆகும். என்ன அதெல்லாம் வந்து யோகா, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வெறும் வயிற்றுல தான் செய்வாங்க. என்ன அது ரொம்ப விசேஷம். பட் அந்தளவுக்கு இப்போல்லாம் யாராலையும் முடியல. அதுதான் சூரிய வழிபாடுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்ல மாதிரி 8 மணி 10 மணி 12 மணிக்கெலாம் பண்ணுறது உச்சிதமே கிடையாது. இந்த 6லேருந்து 7 பரவாயில்லை, அது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது பண்ணாலே இவங்களுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ விரயராசியில் இருந்தால் கூட பிரச்சனைகள் குறையும், எல்லாமே சுப விரயமாக ஏற்படும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலும் மருத்துவ செலவுகள் வராது, நல்லாயிடும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த சிம்மராசினியர்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஆடி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.